எல்லாம் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி கடலுக்கு போயிருந்தோம் நாகப்பட்டினத்துக்கு. நாகப்பட்டினத்தில் போட்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புயல்னால போட்லாம் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்க வீட்டுக்காக ஒரு 2 பேர் வலை விட்டு குழம்புக்கு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை வீடியோவில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா பிடிச்சிருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக பிடிச்சிருப்பாங்க. வலை வந்து பார்த்திங்கன்னா பொடி கண்ணை வச்சுருந்தாங்க. 2 வரை கட்டி, 2 வரையில் தான் நுழையும், அந்த அளவு கண்ணு தான். இல்லை பொடி கண்ணை வச்சு தான் பிடிச்சாங்க. பெரிய மீன் மாட்டோம்னாங்க. எப்போயா தான் மாட்டோம், எப்போதெல்லாம் மாட்டாது அப்படின்னாங்க. பொடி பொடி மீன் தான் மாட்டோம் அப்படின்னாங்க. மடவை கெண்ணை மாட்டுனுச்சு, கெளுத்தி மாட்டுனுச்சு, சிலேபி மாட்டுனுச்சு. எவ்வளோ மல்லு கட்டி அதை இழுக்கிறாங்க பாருங்க. அது இழுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நல்லா ஈயம் இருக்கும், அலையில் ஃபுல்லாக இழுத்துட்டு போவோம். வலை வேற, அது இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் இங்கே இழுக்கிறத விட அந்த தண்ணிக்குள்ளே போய் இழுக்கிறாரு பாருங்க, அதுக்கு தான் கஷ்டம். அதனால் அவர் வலையை மட்டும் பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. இப்போ பாருங்கள், மீன் சைடில் தெரியும் பாருங்க. மீன் ஆனால் ஒரு தடவை வலையை விட்டு இழுத்தாங்கன்னா ஒரு 10-15 மீனாவது வந்துடுது. நல்லா தெரியும் பாருங்க மீன் வச்சு. அதை தெரியுது பாருங்க, எல்லாம் மீன் தான். நல்லா மடவா கெண்டை. மடவா கெண்டை இருந்துச்சு, கெளுத்தி இருந்துச்சு, அதுதான் நமக்கு தெரிஞ்ச பேர். சிலேபி மீன் இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 வகையாக இருந்துச்சு மீன். அந்த மீன்லாம் பேர் தெரியல நமக்கு. பாருங்கள், வீடியோவில் தெரியும் அந்த மீன்லாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், அது என்ன பேருன்னு. இது பாருங்கள், ஒரு மீன் வந்துருச்சு வெளியில். இது தெரியுது பாருங்கள், அது என்ன மீன்னே தெரியல பேர். இதான் மடவா கெண்டை. இது போல் அவங்க கடற்கரையில் எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இது மாதிரி அங்கங்கே வலையை வச்சு இழுத்துட்டு. ஆனால் கஷ்டம்தாங்க, அவ்வளோ தூரம் நம்மளாலாம் நடக்க முடியல. ஒரு 2 தடவை தான் அவங்க வலை வச்சு இழுக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அவ்வளோ தூரம் அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வலை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நண்டு வந்து ஒன்று கரையில் இருந்துச்சு. அது எவ்வளோ தைரியமாக நிற்கிது பாருங்க. நம்ம விரட்டினாலும் போக மாட்டேது, அப்படியே பொறுமையாக நகர்ந்து போயிட்டுருக்கு. பிடிக்கணும்னா அழகாக பிடிச்சிடலாம் அந்த நண்டை. எவ்வளோ தைரியமாக பாருங்க, கடிக்க கடிக்க வருது. அவ்வளோ தைரியமான நண்டாக இருக்குது. மற்ற நண்டெல்லாம் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சிரும். நம்ம கிட்ட போனாவே போய் ஒளிஞ்சிரும், எங்கே போயிருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி போயிடும். இது ஆனால் அவ்வளோ தைரியமாக நடந்து போயிட்டே இருக்குங்க. கரைக்கு போயிட்டுருக்கு நடந்து. அந்த ஒரு அண்ணன் நிற்கிறாரு, அவர்கிட்டயே போயிட்டுருக்கு பாருங்க நண்டு. அவர் பின்னாடி பின்னாடி போகிறாரு, அவர்கிட்டயே போயிட்டுருக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்து வலையை இறக்கிட்டாங்க. அடுத்ததாக கட்டிக்கிட்டு இருக்காங்க.
பருந்து ஒன்று அப்படியே சுற்றி வந்துட்டு பாருங்க ஒரு விளையாடும் போது. அது கழுகு இல்லை, அது பருந்து. பருந்து அதிகம் பார்க்க முடியாதுமாங்க. ஆனால் இங்கே நிறையவே இருக்குது இந்த கடல் ஓரத்தில். நானே ஒரு 4-5 பருந்து பார்த்தேன். பாருங்க தண்ணிக்குள்ளே நிற்கிறாரு பாருங்க. அவர் இழுக்கிறது தான் கஷ்டம். இவரு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரையிலேருந்து இழுக்கிறதுக்கு. அவர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வரணும். ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க வலைய. அவ்வளோதான் இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய மீன் எப்படி அடித்து வலையை கிழிச்சிட்டு போகணுன்னு பாருங்கள். அது சிலேபி தான் நினச்சோம், ஆனால் சிலேபியாக என்ன மீனுன்னு தெரியல. அது எப்படி கிழிச்சிட்டு போகும் பாருங்கள் வலையை. அந்த பாருங்க அங்கே அடிச்சுட்டு போணுச்சு பாருங்க. சிலேபி சிலேபி ஐயா போயிடுச்சு. இல்லை இல்லை சிலேபி. பாருங்க எவ்வளோ மீன் மாட்டிருக்கு பாருங்க. ஆனால் ஒரு தடவை இழுத்தாங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே மாட்டிடுது மீன். இது எல்லாமே விற்கலாம் மாட்டாங்களாம், அவங்கவுங்க வீட்டுக்கு தான் பிடிக்கிறாங்களாம். அந்த 4 பேரும் கடைசியாக பங்கு பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். ஆளுக்கு 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி மீன் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம அந்த அண்ணன்ட்டெல்லாம் பேசிட்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து தண்ணி வந்து கடலுக்கு கலக்குது. அந்த இடத்துல அவ்வளோ மீனுங்க, எவ்வளோ கொக்கு இருக்குது பாருங்கள். கொக்கு இன்னும் நிறையா பறவைலாம் இருந்துச்சு, எல்லாம் வந்து நிற்கிது பாருங்க. அங்கே தண்ணி கலக்கிற இடம். மீன் அவ்வளோ மீன் ஏறுதுங்க அதில். அதை பார்த்துட்டே அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே தேடி தேடி கண்டென்ட் எடுத்து உங்களுக்காக தான் போடுறது. தேங்க்யூ, பாய்.